ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. ஒரு பொண்ணுக்கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்கும்போதே ஆண் தெரிஞ்சோ தெரியாமலோ மாங்கனிகளை பார்க்க ஆரம்பிச்சிடறான். சில பேர் சட்டுன்னு கண்களை திருப்பிப்பாங்க, சில பேர் பார்த்தா என்னதான் ஆகும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பொண்ணுங்களுடைய மாங்கனிகள் பவர்ஃபுல்லான மேக்னெட் மாதிரி. ஆண்களுடைய ஒரு பெரிய பலவீனமே இதுதான். இன்னைக்கு மாங்கனிகளை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா நாளைக்கு மறுபடியும் அதையே தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. பெரிய மாங்கனிகளுக்கு தான் ஆண்கள் முக்கியத்துவம் தரதா பொண்ணுங்க திங்க் பண்றாங்க. அது கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன்னா ஆண்களுடைய கனவுல கூட இந்த சின்னூண்டா இருக்கிற மாங்கனிகளை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டாங்க. மறைச்சு மறைச்சு வைக்க இந்த ஈர்ப்புங்கிறது அதிகமாக தான் ஆகும். அதனாலதான் ஆண்கள் மாங்கனிகளை பார்த்தாவே பித்து படிச்ச மாதிரி அலையிறாங்க. உளவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்குமே பெரிய மாங்கனிகள் மேலதான் ஈர்ப்பு இருக்கான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அது அப்படியே உள்டாவா மாறிடுதான். இதனாலதான் என்னமோ இளம் காளைகள் ஆன்டிகளை நோக்கி ஓடுறாங்க, வயசானதுங்க இலசுங்களை நோட்டமிடுதுங்க. ஆண்கள் கிட்ட இருக்க மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, மாங்கனிகள் சின்னூண்டா இருந்தா பாப்பா வேற இடமும் சின்னூண்டா இருக்குமோன்னு திங்க் பண்றாங்க. இந்த சின்னூண்டா இருக்க மாங்கனிகள்னால பல நன்மைகள் இருக்குங்க. உலகத்துல இருக்க 10% ஆண்கள் இந்த சின்னூண்டா இருக்கிற மாங்கனிகளுக்கு தான் தம்ஸ் அப் கொடுக்குறாங்க. இந்த கைக்கு அடக்கமா இருந்தா போதுங்கிறது தான் அவங்களோட பார்வையில ஒரு கருத்தா இருக்கு. பொண்ணுங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, எப்பயுமே ஃப்ரீயா இருந்துக்கலாம், 4 பேர் நம்மள அன்கம்ஃபர்டபுளா பார்ப்பாங்களேன்னு எந்த தயக்கமும் இருக்காது. மேலும் தாம்பத்திய வாழ்க்கையில மாங்கனிகள் நல்லா மாடு மாதிரி இருந்துச்சுன்னா திருப்தி அடையிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒண்ணு. மேலும் கைக்கு அடங்காம இருக்கிற மாங்கனிகளால பொண்ணுங்களுக்கு முதுகு வலிங்கிறது ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும். ஒருவேளை கணவர் கண்டுக்காம இருக்காரு, எந்த விளையாட்டும் விளையாடாம இருக்காருன்னா பெரிய மாங்கனிகள் இருந்தும் வேஸ்ட். கொஞ்ச வருஷத்துலயே பாதி உச்சம் கூட அடைய மாட்டாங்க. பொண்ணுங்க தாம்பத்திய வாழ்க்கையவே வெறுத்துருவாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, மாங்கனிகளோட சென்டர் பகுதி நல்லா சென்சேஷனா இருக்கணும்னா அதுக்கு அது சின்னூண்டா இருக்கணும். பெரிய மாங்கனிகள்ல நாளாக நாளாக அந்த சென்டர் பகுதிங்கிறது சென்சேஷனை இழந்துரும். அதுவே சின்னூண்டா இருக்கிற மாங்கனிகள் எப்ப சென்டர் பகுதியை தீண்டினாலும் ஸ்டிஃபா இருந்து உச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, மாங்கனிகள் சின்னதா இருக்க இருக்க பொண்ணுங்களுடைய முகத்துல இளமை கூடிக்கிட்டே போகுமா. அதனாலதான் ஜப்பான், சைனீஸ்ல உள்ள பொண்ணுங்கள்லாம் இளமையா இருப்பாங்க, மாங்கனிகளும் சின்னூண்டா இருக்கும். மொத்தத்துல சின்னூண்டு மாங்கனிகளும் அழகுதான். அது ஊட்டச்சத்து குறைவான ஒன்னாதான் பார்க்கணுமே தவிர அழகின்மையா பார்க்க கூடாது.